உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் அதிக மாதவிடாய் வந்து ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறத சரி செய்யறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்க போகிறோம். அதிக மாதவிடாயின்னு சொல்லுவோம். சிலர் வந்து அதிகமாக ரத்தப்போக்கு போய்கிட்டே இருக்குன்னுவாங்க. இது நிற்காமல் ஒரு முறை ஆரம்பித்தா 15 நாள் 20 நாளைக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்போ அவங்களால ஒரு வேலையும் செய்ய முடியாது, ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு முக்கியமாக வந்து தேன், பன்னீர் ரோஜா, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தா தயாரிக்க போகிறோம். மாதவிடாய் அதிக ரத்தப்போக்கு, அதை பெரியவங்களா இருந்தாக்கா பெரும்பாடுன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து சாதாரணமாக வந்து மாத ஒழுக்கு போகிறது வந்து ஒரு வாரம் வரைக்கும் போகிறது வந்து அது இயற்கை. ஒரு வாரத்துக்கு மேலே வந்து அதிக ரத்தப்போக்கு 15 நாள் 1 மாதம் அப்படி தொடர்ந்து ரத்தப்போக்கு வெளியாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கு கருப்பை வந்து சுத்தம் இல்லை, கருப்பை வீக்கம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். கருப்பை வந்து திறந்துருக்குதுனாக்கா அவங்களுக்கு ரத்தப்போக்கு வெளியாகிட்டே இருக்கும். அதை வந்து பல்கி யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். கருப்பை வீக்கம், உள்ளுக்க வந்து கொழுப்பு இதெல்லாம் வந்து கசடுகள் தங்கி இருந்துச்சுனாக்கா அந்த கருப்பை வாய் திறந்தவானைக்கே இருக்கும். அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து கருப்பை வாய் மூடுனா தான் அந்த ரத்த ஒழுக்கு வெளியாகாமல் இருக்கும். அந்த கருப்பையை வந்து சுருங்க வைக்கணும்னாக்கா குளிர்ச்சி படுத்தணும். உள்ளுக்குள்ளே இருக்க கசடுகள் வெளியேறிட்டு ஒரு வாரத்துலேயும் இயற்கையாக எப்படி ரத்தம் வெளி வந்துச்சோ அதே மாதிரி மெதுவாக சுருங்கிடும் ஒரு வாரத்தில். அந்த மாதிரி இல்லாமல் அதிகம் போய்கிட்டு இருக்குனாக்கா அவங்க சாப்பிட்ற உணவுகளும் ஒரு வித காரணம். அதாவது மாமிச உணவுகள், அதிகமாக சூடு காரம் அந்த மாதிரி அந்த மாதவிடாய் காலத்தில் அவங்க சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு அதிக ரத்தப்போக்கு போய்கிட்டே இருக்கும். இன்னும் சில பேர் நான் தலைக்கு எண்ணெய் வச்சுக்கிட்டேனாக்கா அதிகமாக வந்து ரத்தப்போக்கு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சூட்டுனால தினமும் தலையை முங்கிட்டு குளிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி குளிக்கிறது நல்லது தான். ஆனால் தலை நல்லா காஞ்ச உடனே தலைக்கு எண்ணெய் வச்சுக்கிட்டிங்கனாலும் கருப்பையை வந்து அதிக சூடேற விடாமல் பார்த்துக்கிறணும். நீங்கள் போடுற இன்னர் முதல் கொண்டு அதிகமாக நல்லா இறுக்கமாக போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து அதிக சூடாகும். அந்த மாதிரி இல்லாமல் சாதாரணமாக காட்டன் அந்த மாதிரி துணிகளை வந்து அந்த மாதவிடாய் காலத்தில் நீங்கள் போட்டுட்டு வாங்க. வயிறை ரொம்ப ஒட்டி இருக்க பிடிக்கிற மாதிரி ஆடைகளை வந்து போடுறத கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. மாதவிடாய் அதிக ரத்தப்போக்கு சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். கட்டுப்படுத்தணும் அப்படின்னாக்கா பன்னீர் ரோஜாவின் இதழ் நிறைய எடுத்துக்கிறணும். ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறலாம். நல்லா சுத்தம் பண்ணிட்டு இந்த காம்பு நீக்கிட்டு இதழ்களை மட்டும் எடுத்துக்கிறணும். துவர்ப்பும் இனிப்பும் சேர்ந்த சுவையாக இருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே வந்து கருப்பையை சுத்தப்படுத்தி பழைய நிலைக்கு கொண்டு வர தன்மை வந்து இந்த பன்னீர் ரோஜாவுக்கு இருக்குது. ஒரு 50 கிராம் அளவுக்கு பன்னீர் ரோஜாவின் இதழ்களை எடுத்துருக்குறோம். இது கூட அந்த குத்தல் எடுக்கிற மாதிரி வலி இருக்கும். வயிறு பிரட்டி வலிச்சு ரத்தப்போக்கு வெளியாகிக்கிட்டு இருக்கும். அந்த வலியை சரியாகிறதுக்கு ஒரு 3 கிராம்பு அளவுக்கு பொடி எடுத்துக்கிட்டா போதுமானது. கிராம்பு பொடி கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு எடுத்துருக்குறோம். இப்போ இது கூட ஏலக்காய், ஒரு ஏலக்காயினுடைய அரிசி, ஒத்த ஏலக்காயினுடைய அரிசி மட்டும் கூட சேர்த்துக்கிட்டா போதுமானது. வாசனைக்காக கருப்பையை குளிர்ச்சிப்படுத்தி சுருங்க வைக்கிற தன்மையை பெண்களுக்கு வந்து ஏலக்காய் ரொம்பவும் நல்லது செய்யும். இப்போ அது கூட தேன் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிறணும். இந்த ரோஜா முழுதும் நல்லா தேன்லேயே ஊறணும். இதை தொடர்ந்து வந்து ரத்தப்போக்கு நிற்க வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா அந்த ரத்தப்போக்கு வந்து கட்டுப்படும். அந்த கருப்பை வந்து நல்லா சுருங்கும். துவர்ப்பும் இனிப்பும் சேர்ந்து இனிப்பு சுவை அந்த குத்தல் எடுக்கிற வலியை போக்குறதுக்கு தான் வந்து
3 கிராமினுடைய பொடி ஒரு சிட்டிகை அளவு சேர்த்துருக்குறோம். ஏலக்காய், அந்த ஒரே ஒரு ஏலக்காய், ஏல அரிசி, இது எல்லாம் கலந்த கலவையை தொடர்ந்து இதை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா அந்த ரத்தம் போகிறது வந்து கட்டுப்பட்டுரும். ஒரு நாளும் கட்டுப்பட்டு அதுக்கப்புறம் பழைய நிலைக்கு கருப்பை வந்துருச்சு, சுருங்கிருச்சுனாக்கா உங்களுக்கு அதிக ரத்தப்போக்கு போகாது. அடுத்த மாதம் நீங்கள் வந்து மாதவிடாய் ஆகிறப்ப அதிக ரத்தப்போக்குனே போகாது. 5 நாள் அல்லது 7 நாள் போயிட்டு சரியாயிரும். அதிக ரத்தப்போக்கு போனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு கிராம்பு, பன்னீர் ரோஜா, தேன், ஏலக்காய் இது எல்லாத்தையும் கலந்து எடுத்து வச்ச மருந்தாக நம்ம தயாரிச்சிருக்கோம். இதில் இப்போது தயாரிச்சிருக்கிறது வந்து ஒரு நேரத்துக்கு சாப்பிடணும், அப்படியே சாப்பிடணும். அதே மாதிரி மத்தியானம் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை, இந்த மாதிரி ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்டாங்கன்னா எவ்வளவு ரத்தப்போக்காக இருந்தாலும் கையில் பிடிச்சி சாப்பிட நிற்கும். ஒரு முறைக்கு குறைஞ்சது 50 கிராம் அளவுக்கு இருக்கணும். அப்படியே சாப்பிடணும். சாப்பிட உள் உறுப்புகள் வந்து பலமாகும். ரத்தப்போக்கு வந்து கட்டுப்படும். ரத்தப்போக்கு கட்டுப்பட இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.